ஷியாமி 안녕하세요. வெல்கம் டு மை சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஐ ஹோப் எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இது உங்கள் ஹான்சன் சகி. நான் உங்கள் எல்லாரும் வாங்க நம்ம ட்ரீம்குள்ள போகலாம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா வீமிங் எஃப்எஃப். இது ஒரு நியூ எஃப்எஃப் தான். இது 5 ஷாட்டுக்கு பிளான் பண்ணியிருக்கேன். இது எத்தனை ஷாட் போகணும்னு எனக்கு தெரியல, ஏன்னா நான் எது பிளான் பண்ணாலும் அதை நடக்க மாட்டேங்குது. ஸோ இது வந்து ஷார்ட் தான். ஸோ த டைட்டில் இஸ் தொலைந்த காதலில் புதிய பயணம். ஷார்ட் ஒன்று பார்க்க போகிறோம். வீடியோக்கு இன்ட்ரோ எதுவும் தேவையில்லை, ஸ்ட்ரெயிட்டாக வீடியோக்குள்ளே போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஓகே, வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஹெட்ஸை பண்ணிக்கோங்கடா. உங்கள் பெட்டர் எக்ஸ்பீரியன்ஸ்க்காக மட்டும்தான்டா. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதெல்லாமே பண்ணுறது பண்ணாதது உங்கள் விருப்பம்டா. நான் உங்களை ஃபோர்ஸ் பண்ண மாட்டேன். இப்போ நம்ம ஸ்ட்ரைட்டாக ட்ரீம்குள்ள ஸ்டார்ட் பண்ணா. இங்கே கொரியாவில் சியோல் சிட்டியில் ஒரு பெரிய ஜிம்மில் தான் காமிக்கிறோம். அங்கே நீங்கள் தான் ரொம்ப இப்படி உடம்பெல்லாம் ஸ்வெட் ஆக, ரொம்ப ப்ரீத் எடுக்க நீங்கள் ஒர்க் அவுட் தான் பண்ணிகிட்ருக்கீங்க. நீங்கள் எல்லோரும் உங்களை பார்த்து ஒரு மாதிரி ஜொல்லு வழிய அவங்களோட ஒர்க் அவுட்டை பார்த்துட்ருக்காங்க. ஆக்சுவலி உங்கள் பேர் வயன். நீங்கள் சியோல் சிட்டியில் தனியாக தான் இருக்கிறீங்க. இப்போது நீங்கள் உங்களோட ஒர்க் அவுட்காக ஜிம்முக்கு வந்திருக்கீங்க. ஸோ உங்கள் ஒர்க் அவுட் தான் பார்த்துட்ருக்கீங்க. அந்த டைம் உங்களோட மொபைல் ரிங் ஆகுது. அப்போது உங்கள் ட்ரைனர் தான், வயான் மாஸ்டர் உன்னோட ஃபோன் ரிங் ஆகுது அப்படின்னு சொன்னதும், வரேன் மாஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உங்களோட அந்த ஒர்க் அவுட்டை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு இப்போது நேராக உங்கள் பேக் சைடு தான் வரீங்க. ஆக்சுவலி இது உங்களோட ஃபினிஷிங் டைம் தான். நீங்கள் அந்த ஃபோனை பார்த்ததுமே உங்களோட ஃபேஸில் ஒரு குட்டி ஸ்மைல், அதை பார்த்து சிரிச்சுக்கிட்டே மாஸ்டர் பாய் நாளைக்கு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கிளம்பிட்டீங்க. ஸோ இங்கே அந்த ஃபோன் அட்டன் பண்ணி கதில் வைக்கிறீங்க. ஹலோ சொல்லடி, எப்படி இருக்க? ஹே வயான், எப்படி இருக்க? ஏண்டே ஒரு ஃபோன் கால் பண்ணி கூட பேச மாட்டியா நீ? உனக்கு என்ன அவ்வளோ திமிரா? நீனு அவ்வளோ ஈகோ பார்க்குறியா? தங்கச்சிக்கிட்டே அவ்வளோ ஈகோ பார்க்குறியா என்ன? ஹே டீனா, அப்படிலாம் இல்லை, கொஞ்சம் பிஸிடி, வேற ஒன்றும் இல்லை. எப்படி இருக்க? பசங்க எல்லாம் எப்படி இருக்காங்க? யாரோ எப்படி இருக்கான்? எப்படி படிக்கிறான்? அவனுக்கு எக்ஸாம் ரிசல்ட் வந்துருச்சா அப்படின்ற மாதிரி நீங்கள் கேட்குறீங்க. ஐயோ அது எதுக்கு வயன்னு கேட்குற? எனக்கு தலை வலிக்காத குறைதும் அவனை வச்சு மீக்க முடியல என்னால். ஏண்டி என்னாச்சு? ஆரோ நல்லா தானே இருக்கான்? அவன் நல்லா தான் இருக்கும். ஆனால் உன் கூட இருக்கிற பசங்க தான் ஒன்றும் சரியில்லை. என்ன சொல்கிற? எனக்கு புரியல வயன். என்னால் முடியல வயன். ஆரோவோட கேரக்டர் வர வர ரொம்ப மோசமாக போயிட்டு இருக்கு. என்னடி சொல்கிற? ஆமாம், என்னால் அவனை என்ன பேசுறதுன்னு தெரியல. அவன்கிட்ட எது பேசினாலும் அதை தப்பாக தான் எடுத்துக்கிறான். இது எங்கேயாவது தப்பாக போய் முடிச்சிருமோன்னு பயமாக இருக்கு. இன்னும் சொல்லப்போனால் அவன் எக்ஸாம் எழுதலை வயன். அவன் கொஞ்சம் ஸ்கூலில் ப்ராப்ளம் ஆயிடுச்சு, அதனால் பேசி கொடுத்துட்டாங்க. அந்த டைமில் என்னால் வேறு ஸ்கூல்லேயும் அவனால் எக்ஸாம் எழுத முடியல அப்படின்ற மாதிரி இங்கே டீனா சொல்கிறா. எனக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியல வயன். ஏன் நீ மட்டும்தான் அவனை பெத்தியா? உன் புருஷன் இதெல்லாம் கண்டுக்காமல் என்ன பண்ணிகிட்டு இருக்கான்? நீ சும்மா அவரெல்லாம் திட்டாது. அவரே என்னதான் பண்ணுவார்? எங்களால் முடியலடி. நீ 6-5 வயசில் பார்த்துட்டு போனேன். அவன் இன்னும் சின்ன பையன்லாம் கிடையாது. அவன் இப்போ எப்படி இருக்கான் தெரியுமா? என்னால் முடியல, ரொம்ப கஷ்டமாக இருக்கு. எங்கள் ஆரோவை பார்த்து மின்னியானோ தப்பாக வளர்ந்துருவானோன்னு பயமாக இருக்கு. இப்போ என்ன பண்ணலான்ட்டு இருக்க வயன்? எனக்கு இந்த ஒரே ஒரு ஹெல்ப் மட்டும் பண்ணுறியா? என்ன பண்ணணும்? ஆரவை நாங்கள் அனுப்பி வைக்கிறேன். அவனை கொஞ்ச நாளைக்கு உன் கூடயே இருக்கட்டுமே. நீ அவனை பார்த்துக்கிறியா? கண்டிப்பாக அவன் உன் கூட இருந்தால் தெரிஞ்சிடுவான் வயன், ப்ளீஸ். உன் புருஷனுக்கு தெரியுமா? அது ஜிமின்லாம் அதெல்லாம் எதுவும் சொல்ல மாட்டார். நான் என்ன முடிவு பண்ணுறேனோ அதுதான் ஃபைனல். ஓ, அந்தளவுக்கு ஃப்ரீடம் கொடுக்குறாரா என்ன? ஏன் உனக்கு என்ன பிரச்சனை? இல்லை, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. சந்தோஷமாக இருந்தா சந்தோஷம்தான். நான் ஆரோவங்க அனுப்பி வைக்கட்டுமா? சரி நான் பார்த்துக்குறேன். அவனை இங்கே அனுப்பிவே.
எதை நினச்சலாம் நீ ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக கற்றுட்டீனா? நான் இருக்கேன்ல, நான் பார்த்துக்கிறேன். அவனை அனுப்பிவை. ஆனால் வயன், நீ நினைக்கிற மாதிரி அவன் முன்ன மாதிரிலாம் இல்லை வயன். ரொம்ப மோசமாக இருக்கான். நினைக்கவே பயமாக இருக்குது. ஏதாவது சொல்லிட்டா சூசைட் பண்ணிக்க போகிறேன்னு சொல்லி பயமுறுத்துறாண்டி. எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. ஜிமினாலையும் ஏதோ பேச முடியல. அவர் ஏதாவது கண்டிக்கிறேன்னு சொல்லி ஏதாவது பண்ணிட்டா இவன் ஏதாவது பண்ணிப்பானோன்னு பயமாக இருக்கும் வயன். டீனா, நான் தான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டேன்ல, அவனை இங்கே அனுப்பிவே. நான் பார்த்துக்கிறேன். சரி, அவனை நினச்சி நீ எதுவும் ஃபீல் பண்ணாத, அவனை நான் பார்த்துக்கிறேன். சரி, குட்டிச்செல்லாம் என்ன பண்ணுது? அவன் இருக்க சைடு அதிகமாகிடுச்சு அவனுக்கு. ஏண்டி அப்படி என்ன பண்ணுறான்? ஐயோ வயன், அவன் கேட்குற கேள்வி அவன் வயசுக்கும் அவன் பேசுகிற பேச்சுக்கும் சம்மந்தமே இருக்காது. ஓ, அவ்வளோ நல்லா பேச ஆரம்பிச்சிட்டாரா சாரு? நீ பேச ஆரம்பிச்சிட்டானா நீ வந்து பாரு, நீயே காதில் கையை வச்சுட்டு ஓடிடுவ. அந்த மாதிரி பேசுகிறான். குழந்தைங்கன்னா அப்படி தான் பேசுவாங்க. அப்படி பேசினாதான் அது குழந்தைங்க. உன்னால் தாண்டி இதெல்லாம் டாலரேட் பண்ணிட்டு இருக்க முடியும். என்னால் சத்தியமாக முடியாது. வேணும்னா அவனையும் இங்கேயே அனுப்பி வை, நான் பார்த்துக்கிறேன் என் குழந்தைங்கள. 2 இல்லை, இன்னும் 10 அனுப்பி வச்சாலும் நீ பார்த்துப்ப. நம்மளால முடியாது. சரி, உன் புருஷன் எப்படி இருக்கான்? என்ன கேட்கல? அதான் உன் புருஷன் மிஸ்டர் பாக் ஜிமின் எப்படி இருக்காரு? நல்லா தான் இருக்காரு. என்ன புதுசாக அக்கறைலாம்? புதுசாக இல்லை, சும்மா ஃபோன் பண்ணிவிட்டு விசாரிக்கலனா ஏதாவது நினச்சிப்பார்ல, அதான். நான் நல்லா இருக்கேன், அவரும் நல்லா தான் இருக்காரு. நீ எப்படி இருக்க? நீ இன்னும் பழச மறக்கலையோ வயன்? யார் சொன்னா? அப்படிலாம் இல்லை, நான் அதெல்லாம் எப்பயோ மறந்துட்டேன். நான் நல்லா தான் இருக்கேன். ஏன் நான் பேசுறத பார்த்தா தெரியலையா? நல்லா தெரியுது, நீ நல்லா இருக்கிற மாதிரி நடிக்கிறேன்னு. ஜீனா, அப்பெல்லாம் எதுவும் இல்லடி, போதும். இன்னும் எவ்வளோ நாளைக்கு இப்படியே சுத்த போற? எப்போ கல்யாணம் பண்ணலான்னு ஐடியா? காட், ஏண்டி உனக்கும் உங்கள் அம்மாவுக்கும் என்ன பிரச்சனை? எப்போ பாரு என் மேரேஜை பற்றி தான் பேசுகிறீங்க. ஃபோன் போட்டாலே எப்போ கல்யாணம்? ஏன் அதை தவிர என்கிட்ட பேச வேறு எதுவுமே இல்லையா? வயன், பேச்சை மாத்தாத. என்னால் இன்னுமே அந்த கில்ட்டிலேருந்து வெளியே வர முடியல. நீ ஈஸியாக சொல்கிற நல்லா இருக்கான்னு. ப்ளீஸ் வயன், எனக்காக வச்சோம் நீ ஒரு கல்யாணம் பண்ணிக்கிய. நான் வேணா அப்பா கிட்ட பேசுகிறேன். உனக்கு பிடிச்ச மாதிரி, உனக்கு எப்படிலாம் மாப்பிள்ளை வேணும்னு சொல்லு. உனக்கு பிடிச்ச மாதிரி மாப்பிள்ளையா அப்பா கிட்ட நான் பேசி பார்க்க சொல்கிறேன். மேடம், நீங்கள் இன்னும் அவ்வளோ பெருசாலாம் வளரல, சரியா? என்னை பார்த்துக்க எனக்கு தெரியும். எனக்கு எப்போ தோணுதோ அப்போ நான் மேரேஜ் பண்ணிக்கிறேன், சரியா? இந்த டாபிக் இப்போ வேண்டாம். நீ போய் உன் வேலையை பாரு. அப்புறம் எனக்கு ஆஃபீஸ்க்கு டைம் ஆச்சுடி, நான் சீக்கிரமாக போய் கிளம்பணும். சரி, நான் அப்புறம் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஃபோன் கால் கட் பண்ணிடுறீங்க. ஒயன், 1 நிமிஷம் நில்லடி, நான் கட் பண்ணிட்டேன். இவள என்ன சொன்னோம் உங்கள் அக்கா? அது எதுக்கு நீங்கள் கேட்குறீங்க? இல்லைம்மா, ரொம்ப நேரமாக பேசிகிட்டு இருந்தியே, அதான் என்ன பேசுனீங்கன்னு. நாங்கள் என்னமோ பேசிட்டு போகிறோம், உங்களுக்கு எதுக்கு? அதானே, எனக்கு எதுக்கு? நீங்கள் எதாவது பேசிட்டு போங்க. சரி, எப்படி இருக்கா? நல்லா இருக்காளா? மேரேஜுக்கு என்ன சொன்னா? ஓகே சொல்லிட்டாளா? மிஸ்டர் பாக் ஜிமின், அவள் ஏன் அக்கா. அவளுக்கு எதை எப்போ எப்படி செய்யணும்னு எங்களுக்கு தெரியும். அதை நாங்கள் பார்த்துக்குறோம். நீங்கள் இந்த டென்ஷன் எல்லாம் உங்கள் மண்டுக்குள்ளே ஏற்றாமல் ஒழுங்காக கிளம்பி ஆஃபீஸ்க்கு போகிற வேலையை பாருங்கள். அங்கே இருக்கிற ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுறீங்களா, அதோடு ஸ்டாப் பண்ணிக்கோங்க, சரியா? அவங்க லைஃப்பில் நீங்கள் இனிமேல் இன்வால்வ் ஆக வேணும், அதை நான் பார்த்துக்கிறேன். சீக்கிரம் கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போகிறீங்க. நீங்கள் ஜிமின் தான் ஒரு மாதிரி ஒரு ஷார்ட் ஸ்மைல் பண்ணுறாரு. மிஸ்டர் பாக் ஜிமின், அவள் ஏன் அக்கா. போகிற டீனாவி ஜிமின் ஒரு மாதிரி பார்த்து சிரிக்கிறாரு. உண்மைதான், அவன் அக்கா தான். ஒரு காலத்தில் அவ ஏன் வயன் லைஃப் ஏன் இவ்வளோ ஹர்ட் பண்ணுதுன்னு தெரியல. ஒரு சிலர்
நானும் மாறணும்னு தான் ஆசைப்பட்றேன் டீனா அப்படின்ற மாதிரி அவர் மைண்ட்குள்ளே நினச்சிட்டே அவர் கண்ணெல்லாம் கலங்குது. ஜிமின், என்னதான் தேடுறியா? ஆமாம், எங்கடி போனேன்? அங்கே தான் இருந்தேன். நான் எங்கே போகிறேன்? எப்போதுமே உன்னை சுற்றி தான் இருக்க போகிறேன். வேணாம் வயன், நீ என் கூட இருக்க வேணாம், என்னை சுற்றி இருக்க வேணாம், என்னை நினச்சிட்டு நீ வாழ வேணாம், என்னை விட்டு வேலைக்கு போயிடுவோயேன். அதான் நம்ம 2 பேருக்குமே நல்லது. என்னன்னு தெரியல, மாறி ஹார்ட் பெயினாக இருக்கு. உன் பேரை சொன்னாலே ஒருவேளை உன்னை நேரில் பார்த்து இந்த சின்ன சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் எல்லாம் கிளியர் பண்ணிக்கிட்டேன்னா ரிலீஃபாக இருக்குமோ என்னமோ. ஜிமின் ஒரு மாதிரி ஹெவி ஹார்ட்டோட அவர் அப்படியே அவரோட பாத்திங், அதாவது மார்னிங் ரொட்டீன்ஸ் எல்லாம் முடிச்சுட்டு ஆஃபீஸ்க்கு கிளம்பி கீழே தான் வர்றாரு. இங்கே டீனா குக் பண்ணி டைனிங் டேபிள் எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணி வச்சிட்ருக்கா. இங்கே மின்யான் தான் அவர் ஸ்கூல்லாம் ரெடி ஆகி உட்காந்துருக்காரு. மம்மி சீக்கிரம், எனக்கு ஸ்கூலுக்கு டைம் ஆச்சு, நான் இன்னைக்கு சீக்கிரம் போகணும் அப்படின்ற மாதிரி கத்துறாரு. எப்பா எதுக்குடா அப்படி கத்துற? இன்னைக்கு எத்தனை வாட்டி சொல்கிறது, இன்னைக்கு எனக்கு ஸ்போர்ட்ஸ் டே, நான் போகணும், என் கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எனக்காக வெயிட் பண்ணுவாங்க. அடிச்சனா பாரு, 10 வயசு ஆகுது அதுக்குள்ளே உனக்கு கேர்ள் ஃப்ரெண்ட்ஸு. ஏன் அதுக்கு என்னவா இப்போது 10 வயசுலலாம் கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் வைக்கக்கூடாதுன்னு யாரோ சொன்னாங்களா என்ன அப்படின்ற மாதிரி அவன் சொல்லிட்டு இருக்கான். வின்யான், டேடி குட் மார்னிங். குட் மார்னிங். என்ன ஸ்கூலுக்கு ரெடி ஆகிட்டியா? ஓ ரெடி ஆகிட்ட நீ? இன்னைக்கு உன் ஸ்கூலில் ஸ்போர்ட்ஸ் டே இல்லை? ஆமாம் டேடி, நான் ஸ்போர்ட்ஸ் எல்லாத்துலேயும் கலந்துக்க போகிறேன். ஜெயிக்க போகிறே நீ? வெரி குட். ஜெயிக்கிறியோ தோக்குறியோ கலந்துக்கிறேன்னு சொன்னல, அதுவே பெரிய விஷயந்தான். டீனா, என்ன ஜமீன் ஆரவைங்க ஆளே காணும், கலைந்து அவனை பார்க்கவே இல்லையே. அவன் எங்கே நேரம் எழுந்திருக்க போகிறான்? நல்ல நாளே சார் நல்லா படுத்து தூங்குவார். இப்போ ஸ்கூலுக்கு வேறு போகிற வேலை இல்லை, அப்புறம் என்ன கவலை? பர்த்டே நல்லா படுத்து தான் தூங்கிட்டு இருப்பான் அப்படின்ற மாதிரி நீங்கள் தான் சொல்கிறீங்க. எதுக்கு டீனா இப்போ காலையிலே ஆரம்பிக்கிற? ஆமாம், அவன் ரொம்ப நல்ல வேலை பண்ணிட்டு இருக்கான்ல, அதான் நான் காலையிலே ஆரம்பிக்கிறேன். என் வாயை கிளறாதீங்க ஜமீன், வெயிட் பண்ணுங்க வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் திட்டிகிட்டே போகிறா. இன்னைக்கு உங்கள் அம்மாவுக்கு ரொம்ப சூடாக இருக்க போல. இல்லை அவங்க பெரிய பையனால தான். ஏண்டா அவன் என்ன பண்ணான்? உங்களுக்கு விஷயம் தெரியாதா? என்ன விஷயம்? நேற்று அண்ணன் குடிச்சிட்டு வந்தான். என்ன? ஆமாம் டேடி, நீ வரதுக்கு முன்னாடி அண்ணன் ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு வந்தான். மம்மி கிட்ட காசு கேட்டான், மம்மி கொடுக்க மாட்டேன்னு சொன்னாங்க. உடனே வந்து கத்தியை கையில் வச்சுட்டு நான் சூசைட் பண்ணிக்க போகிறேன்னு சொன்னான். ஐயோ டேடி, அவன் டப்பா கத்தியை வச்சு உங்களெல்லாம் மிரட்டிட்டு இருக்கான். அது தெரியாமல் இந்த மம்மியே காசு எடுத்து கொடுத்துச்சு. அவன் ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு வந்தான். அவனுக்கு 15 இயர்ஸ் தாண்டா ஆகுது. ஆமாம், பட் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் யாரும் சின்ன பசங்க இல்லையே, அவங்க கூட சேர்ந்து தான் குடிச்சிட்டு வந்தான். இப்போ எங்கே இருக்கான்? ரூமில் தான் தூங்கிட்டு இருக்கான். அவன் காலையில் எழுந்திருக்கல, இன்னும் கொட்ட வந்தான் டேடி, அதான் நான் எழுப்பவே இல்லை, அவன் தூங்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு இவன் சொல்லிட்டு அப்படியே சாப்பிட்டுட்ருக்கான். இங்கே ஜிமினுக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. அவனுக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. இந்த இடத்துல இந்த மாதிரி பிஹேவியர்லாம் அவருக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அவரும் இப்படி பண்ணுவாருன்னு ஜிமின் எதிர்பார்க்கவே இல்லை. இப்போது ஜிமின் தான் அங்கேருந்து எழுந்து இப்போது நேராக ஆரோ ரூம்குள்ளே தான் போய் பார்க்குறாரு. பார்த்தா அந்த ரூம் ஃபுல்லாக ட்ரெஸ் எல்லாம் அங்கங்கே கலைஞ்சு கிடக்குது. ஒரு மாதிரி ரூமே ரொம்ப மெஸ்ஸியாக வச்சுருக்காரு ஆரோ. பார்த்தா அத்தனை ட்ரெஸ்ஸுக்கு நடுவில் படுத்து அவர் படுக்க தூங்கிட்டு இருக்காரு. ஜிமின் ஸ்லோவாக ஆரோ கிட்ட தான் போகிறாரு. அந்த விண்டோஸ் இருக்கு இல்லையா, அதை ஓப்பன் பண்ணி விட்டுட்டு ஸ்க்ரீனையும் ஓப்பன் பண்ணி விட்டுட்டு ஆரோ ஃபேஸில் மூடியிருந்த அந்த பெட்ஷீட்டை வந்து ரிமூவ் பண்ணுறாரு. ஆரோ ஃபேஸில் அந்த சன்லைட் பட்டதும் ஒரு மாதிரி கண்ணை சுருக்கிக்கிட்டு ஒரு மாதிரி சினுங்கி பரண்டு படுக்கிறாரு. ஆரோ ஆரோ எந்திரி. 5 மினிட்ஸ் டாடி, எனக்கு ரொம்ப தூக்கம் வருது, தூங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அகைன் படுத்து தூங்குறாரு. டேய் என்னடா பண்ணிட்டு இருக்க? இது எங்கே போன? யார் கூட போன? எதுக்கு வீட்டுக்கு குடிச்சிட்டு வந்தையா? என்ன ஆரோ இதெல்லாம் புது பழக்கமாக இருக்கு? டேட்
காலையிலே ஆரம்பிக்காதீங்க. நைட்டு உங்கள் பொண்டாட்டியை சமாளிக்கிறதே போதும்னு ஆயிடுச்சு. காலையில் நீங்கள் வந்து படுத்தாதீங்க. உங்களுக்கு ஆஃபீஸ் டைம் ஆச்சுல, கிளம்புங்க, தலை வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு குப்பரைப்படுத்தி தூங்கிட்டு இருக்காரு. இங்கே ஜிம்மினுக்கு அதுக்கு மேலே என்ன பேசுறதுன்னே தெரியல. ஆரோக்கிட்ட அவருக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது. இவருக்கு மட்டும் ஏன்டா லைஃப் இப்படி போகுது அப்படிதான் இருக்குது. சரின்னு சொல்லிட்டு அவர் அப்படியே ரூமை டோரெல்லாம் லாக் பண்ணிட்டு அவர் அப்படியே வராரு. அவருக்கு ஒன்றுமே சொல்கிறதுக்கு இல்லை. மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதுக்கு மேலே ரொம்ப பாரமாக இருக்குது. சரின்னு சொல்லிட்டு இங்கே டீனா கிட்டேயும் சொல்லிட்டு ஆரவை கூட்டிகிட்டு நேராக அவர் ஸ்கூலுக்கு போகிறாரு. ஸ்கூலுக்கு போய் அங்கே மின்யானை வந்து ட்ராப் பண்ணிவிட்டு ஸோ அவர் ஆஃபீஸ் கிளம்பி போயிடுறாரு. இங்கே ஆரோ ஒரு 10 o'clock போல் இப்போ தான் எலும்பியே வராரு. இங்கே வழக்கம் போல தான் டீனாவுக்கும் ஆரோவுக்கும் பயங்கர சண்டை நடக்குது. ஸோ அப்படியே கட் பண்ணி இங்கே உங்கள் சைட் பார்த்தா நீங்கள் உங்கள் ஃபோன் கால் கட் பண்ணியிருப்பீங்க இல்லையா? கட் பண்ணிவிட்டு இப்போது உங்கள் மிரர் முன்னாடி தான் பாத்ரூமில் மிரர் முன்னாடி போய் நிற்கிறீங்க. உங்கள் ஐஸ்லேருந்து டியோஸ் ஃபால் ஆகுது. உங்கள் ஃபோனில் அதாவது ப்ரைவேட்டாக ஒரு ஆப் வச்சுருப்பீங்க. அதுக்குள்ளே போய் பார்க்குறீங்க. அதில் ஒரே ஒரு ஃபோட்டோ மட்டும்தான் இருக்குது. அந்த ஃபோட்டோவை பார்க்குறீங்க. உங்கள் ஐஸ்லேருந்து ட்ராப்லெட்ஸ் வந்துக்கிட்டே இருக்குது. அது நீங்களும் ஜிமினும் எடுத்துக்கிட்ட ஒரு ஃபோட்டோ தான். இங்கே ஜிமின் தான். வயன் 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 எங்கடி இருக்க வயன் அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி கண்ணில் தண்ணியோட தேடிட்டு இருக்காரு. இங்கே நீங்கள் தான் ஒரு ட்ரீக்கு பின்னாடி ஒளிஞ்சிருப்பீங்க. ஜிமின் நான் எங்கே இருக்கேன் அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்மைலோட வெளியே வந்து நின்றுப்பீங்க. ஜிமின் உங்களை பார்த்து அடுத்த செகண்டே ஓடி வந்து உங்களை டைட்டாக ஹக் பண்ணியிருப்பார். ஹக் பண்ணி பயங்கரமாக எழுதிருப்பார். நீங்கள் தான் ஜிமின் நான் சும்மா ப்ராங்க் தான் பண்ணேன். என்னாச்சு பயந்துட்டியா? ப்ளீஸ் டி, நான் ரொம்ப பயந்துட்டேன் தெரியுமா? இன்னொரு வாட்டி பிள்ளை பண்ணதை வை. என்னை விட்டு எங்கேயும் போயிட மாட்டேன்ல, பயமாக இருக்குடி உன் எங்கேயாவது இழந்துருவணும்னு. ப்ளீஸ் என்னை விட்டு போயிடாத வயன் அப்படின்ற மாதிரி உங்களை ஹக் பண்ணி அழுதுருப்பாரு. ஸோ அதை தான் திங்க் பண்ணி பார்க்குறீங்க. இங்கே உங்கள் ஐஸ்லேருந்தும் டியர்ஸ் ஃபால் ஆகுது. சடனாக அந்த ஆப்பை விட்டு வெளியே வந்துடுறீங்க. ஃபோனை ஆஃப் பண்ணி அப்படியே கவுத்து வச்சு அதை க்ளோஸ் பண்ணி வச்சிடுறீங்க. இப்போது மிரரை பார்க்குறீங்க. ஃபேஸ் டு ஃபேஸ் உங்களை நீங்கள் பார்த்துக்கிறீங்க. வயன் என்ன பண்ணிகிட்ருக்க வயன் நீ? பார், அது பாஸ்ட், அது முடிஞ்சிருச்சு. அது திரும்ப உன் லைஃப்பில் கிடைக்க போகிறது இல்லை. இப்போ ஜிமினோ சிஸ்டரோட ஹஸ்பண்ட். ப்ளீஸ் அந்த ட்ராமாக்குள்ளேருந்து வெளியே வா வயன். இதனால உன் சிஸ்டரோட லைஃப் தான் பாதிக்கும். ப்ளீஸ் நீ ரொம்ப ஸ்ட்ராங் வயன். இதுக்கெல்லாம் ஃபீல் பண்ணலாமா? இதை நினச்சிலாம் நீ ஃபீல் பண்ணக்கூடாது. இதை நினச்சி நீ ஃபீல் பண்ணக்கூடாது. ஆஃபீஸ் டைம் ஆகுது, முதல்ல போய் ஒர்க்கை பாரு அப்படின்னு உங்களுக்கு நீங்களே தைரியம் சொல்லிட்டு இப்போது கிளம்பி ஆஃபீஸ் தான் போகிறீங்க. இப்போது ஆஃபீஸ் போயிட்டு ஒரு சில வேலையெல்லாம் அதாவது உங்கள் கேபினில் உட்காந்து ஒரு சில ஒர்க் பார்க்குறீங்க. இப்போது டைம் 9 o'clock ஆகுது. நீங்கள் டைமை பார்த்துட்டு உங்கள் பர்ஸ் உங்களோட ஃபோனெல்லாம் எடுத்துகிட்டு இப்போது நேராக ஆஃபீஸை விட்டு வெளியே போகிறீங்க. டிரைவர் கார் எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஓகே மேடம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே காரை எடுக்கிறாங்க. இப்போ நீரா கார் ஒரு பெரிய பேத்தோஸ்க்கு முன்னாடி போய் நிற்கிது. அது ஒரு பெரிய பங்களா டைப்பில் இருக்கோ. நீங்கள் ஒரு 30 minutes வெயிட் பண்ணுங்கள், வந்துடுறேன். ஓகே மேடம் அப்படின்னு சொல்லிட்டு டிரைவரும் ஓரமாக காரை பார்க் பண்ணிவிட்டு அப்படியே வெயிட் பண்ணுறாரு. நீங்கள் ஃபாஸ்ட்டாக அந்த காரை விட்டு வெளியே இறங்கி இப்போது அந்த பேத்தோஸ்குள்ளே தான் என்டர் ஆகி போயிட்டுருக்கீங்க. நீங்கள் போக போக அங்கே உள்ளே வேலை பார்க்குற மேட்ஸ் எல்லாருமே குட் மார்னிங் மேம், குட் மார்னிங் மேம் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு விஷ் பண்ணுறாங்க. நீங்களும் ஒரு பிரைட் ஸ்மைலோட அவங்களுக்கு விஷ் பேக் பண்ணிக்கிட்டு அப்படியே நேராக அப்ஸ்ட்ரஸ் ஏறி மேலே தான் போயிட்டுருக்கீங்க. ஒரு ரூம் டோர் ஓப்பன் பண்ணுறீங்க. பார்த்தா ஒரு பெரிய காட், ஒரு கிங் சைஸ் காட். அதில் ஒரு குட்டியாக பேபி மாதிரி ஒரு பர்சன் படுத்து தூங்கிட்டு இருக்காரு. பெட்ஷீட்டுக்குள்ளே பார்க்கவே அவ்வளோ க்யூட்டாக இருக்குது. நீங்கள் அந்த பார்த்து ஒரு லைட்டாக ஒரு ஸ்மைல் பண்ணிவிட்டு இங்கே போய் விண்டோஸோட ஸ்க்ரீனை தான் ஓப்பன் பண்ணுறீங்க. அந்த லைட்ஸ்
அந்த பர்சனோட ஃபேஸில் அடிக்குது. அவர் அப்படியே அவரோட ஐஸ் எல்லாம் ரப் பண்ணிக்கிட்டே சினுங்கிக்கிட்டே எழுந்து உட்கார்றாரு. ஐஸ் ஓப்பன் பண்ணி குட் மார்னிங் அயன் அப்படின்ற மாதிரி ஒரு குட்டி ஸ்மைலோட அந்த ஸ்லீப்பி வாய்ஸில் சொல்கிறாரு. நீங்கள் குட் மார்னிங் சார், டைம் ஆச்சு, ஆஃபீஸ் கிளம்பலாமா அப்படின்ற மாதிரி நீங்கள் கேட்குறீங்க. அவருமே ஒரு ஹாப்பியாக யா அயன் ப்ளீஸ் காஃபி அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. ஓகே சார், நீங்கள் ப்ரஷ் பண்ணிட்டு வந்துடுங்க, அதுக்குள்ளே நான் காஃபி எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நிறைய கீழே போகிறீங்க. இங்கே போகிறவங்களே ஒரு மாதிரி பார்த்து அந்த பர்சன் சிரிச்சுட்டு இங்கே ரெஸ்ட் ரூம்குள்ளே போகிறாரு. ஆக்சுவலி அது வேறு யாரும் இல்லை, நம்ம தயாங் தான். ஆக்சுவலி தயாங் வந்து உங்களோட பாஸ், நீங்கள் வேலை பார்க்குற கம்பெனியோட பாஸ். இது ரெகுலர் ஒர்க் தான். எப்போதுமே நீங்கள் தான் தயாங்க எழுப்பி அவரை கிளப்பி ஆஃபீஸ்க்கு கூட்டிகிட்டு போவீங்க. ஸோ ஸ்டார்டிங் அது உங்களுக்கு கஷ்டமாக இருந்திருக்கும். அப்புறம் போக போக தயாங் உங்கள் கூட நல்லா வந்து மேட்ச் ஆகிருப்பார். ஐ மீன் தயாங் வந்து நீங்கள் என்ன சொன்னாலும் கேட்டுப்பார், நோ சொல்ல மாட்டார். ஸோ அந்த அளவுக்கு ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்ட் மாதிரி அவர் கூட நீங்கள் வந்து இப்போது வந்து நீங்கள் ஆக்சுவலி தயாங்கோட பிஏ தான், பட் ஆனால் உங்களை அப்படி ட்ரீட் பண்ண மாட்டார். ஒரு ஃப்ரெண்ட் மாதிரி உங்களை பார்ப்பாரு. நீங்கள் என்ன சொன்னாலும் அவர் கேட்டுப்பார், நோ சொல்ல மாட்டார். ஸோ அப்படி தான் இப்போ நீங்கள் தயாங்க்கு காஃபி தான் எடுக்க வரீங்க. தயாங்கும் போய் ஃபேஸ்லாம் வாஷ் பண்ணிவிட்டு ப்ரஷ் பண்ணிவிட்டு வெளியே வராரு. நீங்கள் தயாங்க்கு முன்னாடி காஃபியோடு நின்றுட்டுருக்கீங்க. குட் மார்னிங் சார். குட் மார்னிங். நீங்கள் அந்த காஃபியை கொடுத்ததும் தயாங் அதை ஒரு ஸ்மைலோடு வாங்கி சிப் பண்ணுறாரு. வயன் என்ன சொல்லு, நீ போடுற இந்த காஃபி தனி டேஸ்ட்டு, எனக்கு காலையிலே ஒரு எனர்ஜி கொடுக்குது வயன். சார் டைம் ஆச்சு. சார் டைம் ஆச்சு, நீங்கள் சீக்கிரம் காஃபி குடிச்சிட்டு பாத் பண்ணிட்டு வந்துடுங்க, உங்களுக்கான அவுட்ஃபிட் நான் எடுத்து வச்சுட்டேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் பெட்டை காமிக்கிறீங்க. எஸ், அவருக்கான அவுட்ஃபிட் நீங்கள் ஆல்ரெடி எடுத்து வச்சிட்டீங்க. நான் கீழே போய் உங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணுறேன் சார், நீங்கள் சீக்கிரம் வந்துடுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் போகிறீங்க. இங்கே தயாங் தான், இதெல்லாம் தெரிஞ்சு பண்ணுறாளா தெரியாமல் பண்ணுறாளானே தெரியலையே, ஏதாச்சும் பேசலான்னு வரக்குள்ள எப்படியாச்சும் ஓடி போயிடுறா அப்படின்ற மாதிரி பார்த்துட்ருக்காரு. இப்போது நீங்கள் எடுத்து வச்ச அவுட்ஃபிட்டை தான் பார்க்குறாரு. அதில் என்னமோ தெரியல வயன், நீ எனக்குன்னு என்ன செஞ்சாலும் எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அது ஏன், ஒருவேளை உன் மேலே இருக்கிற லவ் த ரீசனோ அப்படின்ற மாதிரி சொல்லி அவர் ஃபேஸ் எல்லாம் க்ளோஸ் பண்ணி வைக்கலாம் பெற்றாரு. ஒரு மாதிரி நீங்கள் எடுத்து வச்சிங்க இல்லையா அந்த அவுட்ஃபிட்டை பார்த்துட்டு இப்போ அவரும் சொன்னபடி போய் ஃப்ரெஷ்அப்லாம் ஆகிட்டு வராரு. நீங்கள் எடுத்து கொடுத்த ட்ரெஸ் தான் வியர் பண்ணியிருக்காரு. அவர் ஒன்றுக்கு 3 வாட்டி கண்ணாடியில் பார்த்துட்டு பரவாயில்லையே, இதில் கூட நீ ஹன்சமாக தாண்டா இருக்க அப்படின்னு சொல்லி அவரை கிஸ் பண்ணிக்கிட்டு ஸோ இப்போ கீழே தான் வராரு ரொம்ப ஹாப்பியாக. ஸோ சொன்ன மாதிரி நீங்கள் வந்து தயாங்க்கு வந்து பிரேக்ஃபாஸ்ட்லாம் ப்ரிப்பேர் பண்ணி அதாவது மெய்ட் ப்ரிப்பேர் பண்ணி வைப்பாங்க, நீங்கள் அதை வந்து அரேஞ்ச் பண்ணி வைப்பீங்க. ஸோ இப்போ வந்து நீங்கள் ரெடி பண்ணி வச்சுட்டீங்க. தயாங் வராரு. நீ சாப்பிட்டியா? சாப்பிட்டேன் சார். பொய் சொல்லாத, உண்மையை சொல்லு. சாப்பிட்டியா இல்லை நான் கேட்குறதுனால பொய் சொல்கிறியா? அது சார் இல்லை, எனக்கு கொஞ்சம் வேலை இருந்தது அதனால சாப்பிடல. ப்ராப்ளம் இல்லை சார், நான் லேட்டாக கேண்டீன் போய் சாப்பிட்டுக்கிறேன். வயன் ப்ளீஸ் நீ உட்காரு. இல்லை சார் நீங்கள் சாப்பிடுங்க, நான் கேண்டீன் போய் சாப்பிட்டுக்கிறேன். வயன் ப்ளீஸ், இப்போ நீ சாப்பிட்லன்னா நானும் சாப்பிட மாட்டேன். சார் ஆல்ரெடி மீட்டிங்க்கு டைம் ஆச்சு, நம்ம சீக்கிரம் போகணும். அதுதான் வயன் நானும் சொல்கிறேன், நம்ம சீக்கிரம் போகணும். மீட்டிங் போய் எப்போதும் நீ தான் அங்கே போய் பெர்ஃபார்ம் பண்ண போகிற, எனர்ஜி என்னை விட உனக்கு தான் தேவை, உட்காரு அப்படின்னு சொல்லி உங்களை உட்கார வைக்கிறாரு. உட்கார வச்சு அந்த ஃபுட் எல்லாத்தையுமே உங்களுக்கு சர்வ் பண்ணுறேன். சார் இல்லை பரவாயில்ல வயன் சாப்பிடு, எனக்கு நீ சர்வ் பண்ணல, அதே மாதிரி நான் உனக்கு சர்வ் பண்ணுறேன், இதில் என்ன இருக்குது சாப்பிடு அப்படின்னு சொல்லி உங்களை ஃபோர்ஸ் பண்ணி சாப்பிட வைக்கிறாரு. சரின்னு சொல்லிட்டு நீங்களும் அதை சாப்பிட்டுக்கிறீங்க. இப்போது 2 பேருமே சாப்பிட்டுட்டு நேராக ஆஃபீஸ்க்கு தான் வரீங்க. நீங்கள் அதாவது தயாங் வந்து பேக் சீட்டில் உட்காந்துக்கிறாரு, நீங்கள் போய் ஃப்ரண்ட் சீட்டில் உட்காரலான்ட்டு போகிறீங்க. வயன் இல்லை உங்ககிட்ட கொஞ்சம் ஆஃபீஸ் விஷயமா பேசணும், நீ பேக் சீட்டில் வந்து உட்காரு அப்படின்னு சொல்கிறாரு. சரின்னு சொல்லிட்டு நீங்களும் தயாங் பக்கத்தில் அப்படியே பேக் சீட்லேயே உட்காடுறீங்க. இங்கே டிரைவர் காரை ஸ்டார்ட் பண்ணுறாரு. ஸோ டிரைவ் அப்படியே போகுது. நீங்கள் தயாங்க திரும்பி பார்க்குறீங்க, பட் அவர் எதுவுமே பேசலை.
அந்த டிரைவை என்ஜாய் பண்ணி அப்படியே வெளியில் வேடிக்கை தான் பார்த்துட்டு வந்துட்டுருக்காரு. இப்போ நீங்கள் தான் சார். ஆ என்ன ஏன் ஏதாவது வேணுமா என்ன? இல்லை இல்லை, என்கிட்ட ஏதோ பேசணும்னு சொன்னீங்க, அதான் எதுவுமே பேசாமல் சைலண்ட்டாக வரீங்க. என்ன விஷயம் சார்? பேசணும்னு நான் சொன்னேன். ஆமாம், ஏதோ பேசணும்னு சொன்னீங்க, அது என்னாச்சு சார்? மறந்துடுச்சா? ம் ஏதாவது இருந்தால் தானே மறக்கிறதுக்கு. ஆமாம் ஏன், ஏதோ நினச்சேன் பட் மறந்துட்டேன். நோ ப்ராப்ளம் சார், ஞாபகம் வரும்போது சொல்லுங்கள். ஓகே ஏன், ஓகே சார் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே சைலண்ட்டாக உட்காந்துக்கிறீங்க. ஆக்சுவலி தயங்க உங்களை ஒன் சைடாக லவ் பண்ணிகிட்ருக்காரு. தயங் உங்களை பார்த்த ஃபர்ஸ்ட் சைட்லேயே விழுந்திருப்பார். அதுவும் இல்லாமல் உங்களோட ஆட்டிடியூட், நீங்கள் ஆட்டிடியூட் மீன்ஸ் நீங்கள் யார்கிட்டையுமே கோவமாவோ இல்லை ரெஸ்பெக்ட் இல்லாமலேயோ பேச மாட்டீங்க. ரொம்ப ரெஸ்பெக்டாக பேசுவீங்க. அதே மாதிரி உங்களோட ஒர்க்லேயும் நீங்கள் ரொம்ப கரெக்டாக இருப்பீங்க. எந்த இடத்துல கோவப்படணுமோ அந்த இடத்துல கோவப்படுவீங்க. எந்த இடத்துல விட்டு கொடுக்கணுமோ அந்த இடத்துல விட்டு கொடுத்து போவீங்க. அதே மாதிரி உங்களுக்கு கீழே இருக்கிறவங்கள நீங்கள் ரொம்ப கேர் பண்ணி பார்த்துப்பீங்க. ஸோ இந்த கேரக்டர் எல்லாம் தயங்க ரொம்ப பிடிச்சிருக்கும். ஸோ அவர் உங்களை ஒன் சைடாக லவ் பண்ணிகிட்ருக்காரு. இந்த விஷயம் உங்களுக்கு தெரியாது. நீங்கள் தயங்க உங்களை ஒரு ஃப்ரெண்ட் மாதிரி ட்ரீட் பண்ணுறாரு. அந்த மாதிரி தான் நீங்கள் நினைப்பீங்க. என்னதான் அந்த மாதிரி நினச்சாலும் நீங்கள் உங்கள் லிமிட் என்னவோ அதுக்குள்ளே மட்டும்தான் இருப்பீங்க. அதை தாண்டி நீங்களும் போக மாட்டீங்க. தயாங்கியும் உங்ககிட்ட நெருங்க விட மாட்டீங்க. ஸோ இப்படி தான் உங்கள் லைஃப் போயிட்டுருக்கு. ஸோ அதே மாதிரி ஆஃபீஸ் வந்தாச்சு, நீங்கள் உங்களோட ஒர்க்கை பார்க்குறீங்க. தயாங் உங்களை சைட் அடிச்சிட்ருக்காரு. ஆக்சுவலி இது அவங்க அப்பாவோட கம்பெனி தான். தயாங் வழக்கம் போல் எல்லா பணக்கார பர்சன்ஸும் எப்படி பொறுப்பே இல்லாமல் சுற்றுவாங்க இல்லையா, அதே மாதிரி சுற்றிட்டு இருந்த ஒரு பையன் தான் அவங்க அப்பா தான் இன்னிலேருந்து நீ தான் ஆஃபீஸை பார்த்துக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லி அவரை ஆஃபீஸ்க்கு வர சொல்லியிருப்பாரு. வந்த இடத்துல தயங்க உங்களை பார்த்து உங்களை பிடிச்சி போயிருக்கும். ஸோ இப்போது அவருக்கு ஆஃபீஸ் வரணும்னா விருப்பம் கிடையாது. பட் உங்களே பார்க்கணும், உங்கள் கூட இருக்கணும், அந்த ஒரு விஷயத்துக்காக மட்டும்தான் தயங் உங்கள் கூட டெய்லியும் ஆஃபீஸ் வருவார். அதே மாதிரி நீங்கள் தான் டெய்லியும் தயங்க பிக்கப் பண்ணி ட்ராப் பண்ணுவீங்க. ஸோ இது தயங்கோட ஸ்ட்ரிக்ட் ஆர்டர். இது ஏன்னா அப்போ தான் உங்களுக்கும் தயங்கும் இருக்கிற அந்த பாண்ட் இன்னும் க்ளோஸ் ஆகும்னு அவர் நினச்சி இதை பிளான் பண்ணியிருப்பார். பட் அதுக்கெல்லாம் கொஞ்சம் கூட நீங்கள் புடியே கொடுத்துருக்க மாட்டீங்க. சொல்லப்போனால் தயங்கு தான் உங்கள் மேலே இருக்கிற ஃபீலிங்ஸ் அதிகமாக இருக்கும். நீங்கள் ஒரு சின்ன க்ரீன் சிக்னல் கூட காமிச்சிருக்க மாட்டீங்க. ஸோ இப்படி தான் தயங்கோட லைஃப் போயிட்டு இருக்கு. ஸோ இப்போது தயங்கோட ஆஃபீஸ் தான் நைட் ஒரு 9:30 போல் ஆகுது. நீங்கள் தயங் ஃபைல்ஸ் பார்க்குற மாதிரி அவரோட டெஸ்கில் உட்காந்து ஃபைல்ஸை பார்க்குற மாதிரி உங்களை தான் சைட் அடிச்சிட்ருக்காரு. நீங்கள் உங்களோட டெஸ்கில் உட்காந்து நாளைக்கான அந்த ஷெட்யூல் இருக்கு இல்லையா, ஸோ அதுக்கான ப்ரிப்பரேஷன் தான் பார்த்துட்ருக்கீங்க. உங்களை பார்த்தாலே நல்லாவே தெரியுது, நீங்கள் பயங்கர டயர்டாக இருக்கீங்க. ஒரு மாதிரி நீங்கள் உங்கள் நெக்கெல்லாம் ஸ்டிச் பண்ணிக்கிட்டு உட்காந்து அப்படியே அந்த வேலையை பார்த்துட்ருக்கீங்க. உங்களுக்கு கஷ்டமாக இருக்குங்கிறது தேங்க்கு தெரியுது. பிகாஸ் நீங்கள் டே ஃபுல்லாக ஒன் பை ஒன் மீட்டிங் அட்டென்ட் பண்ணி ரொம்ப டயர்டாக இருப்பீங்க. அது மட்டும் இல்லாமல் ஆஃபீஸில் இருக்கிற பேலன்ஸ் ஒர்க் எல்லாமே நீங்கள் தான் பார்ப்பீங்க. தயாங் ஜஸ்ட் சைன் தான் பண்ணுவார், மற்றபடி அவர் எதுவுமே பண்ண மாட்டார். அவர் இடத்துல இருந்து எல்லாத்தையுமே நீங்கள் தான் பண்ணுவீங்க. ஸோ இப்போது நீங்கள் ரொம்ப டயர்டாக இருக்கீங்க, அது தயாங்க்கு நல்லாவே புரியுது. அவரோட டெஸ்க்லேருந்து எழுந்து இப்போது நேராக அங்கே ஸ்டவ் அதாவது அவரோட கேபின்லேயே குட்டியாக அந்த ஸ்டவ் எலக்ட்ரிக் ஸ்டவ் இருக்கும் இல்லையா, ஸோ அது இருக்கு. அதில் 2 கப்பில் காஃபி தான் ப்ரிப்பேர் பண்ணுறாரு. அதை எடுத்துகிட்டு வந்து ஒரு கப்பை உங்கள் டேபிள் மேலே வைக்கிறாரு. நீங்கள் அந்த கப்பை பார்த்துட்டு ஹெடப் பண்ணி தயங்க பார்க்குறீங்க. சார் போதும் ஐயன், இன்னும் எவ்வளோ நேரம் இதிலே உட்காந்து இந்த சிஸ்டத்தை பார்த்து தட்டிகிட்டே இருக்க போகிறேன். சார் என்னாச்சு, ஏதாவது ப்ராப்ளம்? தயாங் உங்ககிட்ட பெண்ட் பண்ணி உங்ககிட்ட வராரு. நீங்கள் ஒரு மாதிரி கன்ஃபியூஸ்டாக தயங்க பார்க்குறீங்க. ப்ராப்ளம் தான் அங்கே பார் அப்படின்னு சொல்லி கிளாக்க பார்க்குறாரு. பார்த்தா 9:30 தாண்டி ஆகிட்டுருக்கு. போதும் ஐயன், ஆல்ரெடி ஓவர் டைம் தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். இதுக்கு மேலே இங்கே இருக்க வேணாம், கிளம்பு, வீட்டுக்கு கிளம்பு, மிச்ச ஒர்க்கெல்லாம் நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு.
இல்லை சார், எனக்கு நாளைக்கு ஷெட்யூல்க்கான ஒர்க் கொஞ்சம் இருக்குது. நான் இப்போவே அதை முடிச்சு வச்சாதான் நாளைக்கு என்னால் டென்ஷன் இல்லாமல் ஒர்க் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. வயன், உனக்கு என்னடி இந்த இந்த என்ன உன்னோட ஆஃபீஸா சொல்லு. அப்படி எதுவும் இல்லை. இதில் வேற ப்ராஃபிட் ஏதாவது உனக்கு ஷேர் வரப்போதா? அதுவும் கிடையாது. ஆஃபீஸோட ஓனர் நானே சொல்கிறேன், உனக்கு என்னடி பிரச்சனை? சார், சாரி வயன், அது டென்ஷனில் நீ எதுவும் தப்பா எடுத்துக்காத. நான் ஜஸ்ட் ஃப்ரெண்ட்லியாக தான். இட்ஸ் ஓகே சார். பட் சார், எனக்குன்னு ஒரு ரூல்ஸ் இருக்குது சார். ஸோ நான் என் வேலையை கரெக்டாக பண்ணணும் இல்லையா? அது ஓகே தான் வயன், பட் நீ தான் டயர்டாக இருக்கல்ல. இட்ஸ் ஓகே. ஒன் டே லூஸ் பண்ணுறதுனால ஒன்றும் தப்பாயிடாது. இல்லை சார், ஒன் டே லூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன்னா டே பை டே அது கண்டினியூ ஆகும். எனக்கு அதில் விருப்பம் இல்லை. எனக்கு கொஞ்சம் தான் இருக்குது. என் ஒர்க்கை முடிச்சுட்டு நான் கிளம்பிக்கிறேன். உங்களுக்கு டயர்டாக இருந்தால் நீங்கள் கிளம்புங்க சார், நான் பார்த்துக்கிறேன். நோ ப்ராப்ளம் வயன், யூ கண்டினியூ. நீ எப்போ கிளம்புறியோ அப்போவே நானும் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் போய் அவரோட டெஸ்கில் உட்காந்துக்கிறாரு. அவருக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. பட் இருந்தாலும் நீங்கள் சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறீங்க. முடியாமல் உட்காந்து ஒர்க் பார்த்துட்ருக்கீங்க. இங்கே தயாங் ஒர்க் பார்க்குறவங்களையே பார்த்துட்டு அப்படியே உட்காந்துருக்காரு. நீங்கள் உங்களுக்கு ஆல்ரெடி சரியான ஹெட்டேக்காக இருக்கும். நீங்கள் அந்த கப்பை பார்த்துட்டு எடுத்து ஒரு சிப் பண்ணுறீங்க. தயாங் உங்களே தான் பார்த்துட்ருக்காரு. அவங்க லிப்ஸில் ஒரு குட்டியாக ஒரு ஸ்மைல் வருது. அவ்வளோதான், தயாங்க்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது நீங்கள் ஒரு ஸ்மைல் பண்ணதும். அவர் ஒரு மாதிரி ப்ளஷிங்லேயே உட்காந்து உங்களே அப்படியே சைட் வச்சுட்டு உட்காந்துருக்காரு. ஃபைனலி ஒரு 10 o'clock போல் நீங்கள் ஒர்க்கை ஃபினிஷ் பண்ணிடுறீங்க. இப்போது சிஸ்டம்லாம் ஆஃப் பண்ணிவிட்டு பேக்கெல்லாம் எடுத்துகிட்டு நீங்கள் எழுந்திருக்கிறீங்க. இப்போ தயாங்கும் ஒரு மாதிரி ஹாப்பியாக பிரிஸ்கா போலாமா அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. நீங்களும் ஒரு ஸ்மைலோடைய போகலாம் சார் அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ இப்போ நீங்கள் 2 பேருமே வந்து ஆஃபீஸை எல்லாம் லாக் பண்ணிவிட்டு லைட்ஸ் எல்லாம் ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ வெளியே வரீங்க. டிரைவர் கிடையாது, தயாங் தான் இப்போ ட்ரைவ் பண்ண போகிறாரு. ஸோ நீங்கள் வந்து சார் நீங்கள் வீட்டுக்கு கிளம்புங்க, நான் கேப் பிடிச்சி போய்க்கிறேன். எதுக்கு? அதெல்லாம் ஒன்றும் தேவையில்ல, நீ கார்லேயே உட்காரு. ஆல்ரெடி லேட் நைட் ஆயிடுச்சு. காலம் எவ்வளோ மோசமாக இருக்கோ, அது எப்படி ஒரு வயசு பொண்ணு இந்த மாதிரி நேரத்தில் தனியாக விட்டு போக முடியும்? அதெல்லாம் முடியாது. நீ காரில் இரு, நானே உன்னை ஹாஸ்டலில் ட்ராப் பண்ணிடுறேன். பட் சார், பரவாயில்ல வேன், உன் அப்பார்ட்மெண்ட்டுக்கு நேரம் நானே ட்ராப் பண்ணிடுறேன், இதில் என்ன இருக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. இல்லை சார் வையன் ப்ளீஸ், நீ ஏன் இப்படி என்னை சாருன்னு சொல்கிறேன்னு எனக்கு புரியல. நான் உங்ககிட்ட அப்படியா பழகிறேன்? நம்ம ஜஸ்ட் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம். எனக்கு இந்த சாருன்னு கூப்பிட்றதுல ஒரு மாதிரி ஆக்வர்டாக இருக்குது. இல்லை சார், இட்ஸ் ஓகே, நோ ப்ராப்ளம், எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை, அந்த ஏறு அப்படின்ற மாதிரி அவர் ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணுறாரு. சரின்னு அவரை உங்களால் அவாய்ட் பண்ணவும் முடியல. நீங்கள் போய் பேக் சீட்டில் உட்காந்துக்கிறீங்க. நீங்கள் உட்கார்ந்ததும் தேங்க் திரும்பி உங்களை பார்க்குறாரு. என்னாச்சு சார், எனிதிங் ப்ராப்ளம்? நத்திங். சீட் பெல்ட் போட்டுக்கோ வையன். நான் போட்டுக்கிறேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போட்டுட்டு உட்காடுறீங்க. அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு அவ்வளோ கடுப்பாகுது. பட் இருந்தாலும் ஒன்றுமே பண்ண முடியாது. அவர் மிரர் அட்ஜஸ்ட் பண்ணி மிரர்லேயே உங்களை தான் பார்த்துட்டு வர்றாரு. உங்களுக்கு இது எல்லாமே நல்லா தெரியும், தேங்க் உங்ககிட்ட ஏதோ ட்ரை பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு. பட் உங்களுக்கு அதை அக்செப்ட் பண்ணுற அளவுக்குலாம் மனசு இல்லைங்க. நீங்கள் எப்படியாச்சும் தயங்க அவாய்ட் பண்ணணுன்னு தான் நினைப்பீங்க. ஸோ பட் நீங்கள் எவ்வளோ இன்சல்ட் பண்ணாலும் எவ்வளோ தான் அவாய்ட் பண்ணாலும் கொஞ்சம் கூட சலிக்காமல் தயங் அகைன் அண்ட் அகைன் ரிட்டன் உங்ககிட்டே செவத்தில் அடித்த பந்து மாதிரி உங்ககிட்டே தான் வருவார். ஸோ இப்படி தான் இந்த டேஸஸ் ஸ்கிப் ஆகிருக்கும். இங்கே யூஎஸ்ஏல ஷிமின் வீட்டில் பார்த்தா இங்கே டீனாவுக்கும் ஆரோவுக்கும் பயங்கர சண்டை போகுது. பிகாஸ் டீனா சொல்லியிருப்பா இந்த மாதிரி நீ வயன் வீட்டுக்கு போகிற அப்படின்ற மாதிரி. ஆரோவுக்கு வயனை பற்றி தெரியும், பட் இருந்தாலும் அது சின்ன வயசில் பார்த்தது இல்லையா. ஸோ பெருசாக வயன் மேலே எந்த ஒரு அஃபெக்ஷனுமே ஆரோவுக்கு கிடையாது. ஆரோ தான் என்னால் முடியாது, யார் வீட்லையும் என்னால் போய் இருக்க முடியாது அப்படின்ற மாதிரி அவன் சொல்லியிருப்பான். இல்லை நீ போய் தான் ஆகணும்,
உன்னை இங்கே எங்களால் வச்சிருக்க முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லி 2 பேருக்கும் இடையில பயங்கர வாக்குவாதம் போயிட்டுருக்கோம். இங்கே மின்யானுக்கு தான் என்ன பண்ணுறதுன்னே தெரியல. அவர் ஒரு மாதிரி பயத்தில் அப்படியே நின்றுட்டு இருந்திருப்பாரு. ஏன்னா அந்த சண்டை ரொம்ப பயங்கரமாக போயிட்டுருக்கு. இங்கே அந்த டைம் பார்த்து ஜிமின் ஆஃபீஸ் ஒர்க்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்குள்ளே என்டர் ஆகுறாரு. ஆகும்போதே இந்த மாதிரி ஒரு காட்சி. அவருக்கு சரியான டென்ஷன். அவர் ஒரு மாதிரி டென்ஷனோடயே உள்ளே வராரு. மின்யானை பார்க்குறாரு. மின்யான் ரொம்ப பயந்து அப்படியே நின்றுட்டுருக்கான். மின்யான், டாடி டாடி, அண்ணாவுக்கும் அம்மாவுக்கும் வழக்கம் போல் பயங்கர சண்டை. அண்ணா ரொம்ப பேசுகிறான். மம்மி பாவம் டாடி அப்படின்ற மாதிரி இங்கே நடந்த எல்லாத்தையுமே சொல்கிறாரு மின்யான். ஜிமினுக்கு நான் சரியான டென்ஷன். பட் இருந்தாலும் அவ்வளோ கோவத்தையும் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு ஜிமின் ஆரோ முன்னாடி போய் ஆரோ காம் டவுன் பண்ணுறாரு. ஆரோ அமைதியாக இரு. டாடி நீங்கள் இதுக்குள்ளே வராதீங்க. நீல ஒரு அம்மாவா? உன்னால எப்படி பெத்த பையன் இன்னொருத்தவங்க வீட்டுக்கு அனுப்ப மனசு வருது? சே, இவ்வளோ கேவலமான ஒரு ஜென்மத்தை நான் பார்த்ததே இல்லை அப்படின்ற மாதிரி ரொம்ப டீனாவை பார்த்து ஒரு மாதிரி ஹார்ட் பிரேக்கிங் வேர்ட்ஸாக பேசுகிறாரு. இதெல்லாம் கேட்டு டீனாவுக்கு அவ்வளோ ரொம்ப ஹர்ட்டிங்காக இருக்கு. கண்ணெல்லாம் கலங்குது. இங்கே ஜிமின் அவரோட பொறுமையே இழந்துட்டாரு. ஸ்டாப் இட் ஆரோ. டாடி வாய மூடுன்னு சொன்ன. என்ன தெரியும் உனக்கு? அவளை பத்தி என்ன தெரியும்? இன்னொரு வார்த்தை அவளை பத்தி ஏதாவது பேசுன இவ்வளோதான் உனக்கு மரியாதை. ஓ சப்போட்டோ இருக்கட்டும். நான் என்ன தப்பா சொல்லிட்டேன்? இவங்க என்னைக்காச்சும் ஒரு நாள் எனக்கு அம்மா மாதிரி நடந்திருக்காங்களா? எப்ப பாரு அதை பண்ணாத இதை பண்ணாத, ஏன் அங்க போனேன், யாரு கூட போனேன், எதுக்கு போனேன், அங்க போகாத இங்க போகாத, அதை பண்ணாத இதை பண்ணாத, எது எடுத்தாலும் குத்தம், இது செஞ்சாலும் ஏதாவது ஒரு குறை. இது என்ன வீடு மாதிரியா இருக்கு? செயல் மாதிரி இருக்கு. அங்கங்க அம்மாங்கெல்லாம் அப்படி இருக்காங்க. எனக்கு தான் வந்து கிடைச்சிருக்காங்களே. இவங்கெல்லாம் அம்மான்னு சொல்ல தகுதியே கிடையாது. இங்க அவ்வளோதான். ஜிமினுக்கு சுத்தமாக பொறுமையே இல்லை. இங்கே ஜிமின் டைட்டாக ஆரோக்கு ஒரு ஸ்லாப் வைக்கிறாரு. ஆரோ அவரோட சீக்ஸில் கையை வச்சுக்கிட்டு கீழே அடித்த ஃபோர்ஸ்க்கு கீழே விழுந்திருப்பாரு. இங்கே ஜிமின் தான் ஆரோவோட ஷோல்டரை பிடிச்சி தூக்குறாரு. என்ன தெரியும்னு பேசிட்டு இருக்க நீ? என்ன தெரியும்னு பேசிட்டு இருக்க? என்ன உனக்கு பண்ணல அவ? இதுக்கு மேல என்ன பண்ணணும்? என்ன சரக்கு வாங்கிட்டு வந்து குடிடான்னு சொல்லி உன் மூஞ்சில ஊத்தணுமா, இல்ல உன் வாயில ஊட்டணுமா அப்படின்ற மாதிரி கத்துறாரு. அப்பா, என்னோட அப்பா? என்ன அப்பா? நானும் சரி போனா போதே சின்ன பையன் பொறுமையா இருக்கலான்னு பார்த்தா ரொம்ப ஓவரா பேசிட்டு போற. இங்க பார், இங்க இப்படிதான் இருக்கும். நாங்க சொல்றதை கேட்டு ஒழுங்கா இருக்க முடிஞ்சா இரு, இல்லைன்னா வீட்டை விட்டு கிளம்பிக்கிட்டே இரு. இன்னொரு வார்த்தை அவளை பத்தி தப்பா பேசுன அவ்வளவுதான் உனக்கு. ஆரோ, மறுபடியும் சொல்றேன், டீனாவை பத்தி தப்பா பேசுன நான் மனுஷனாவே இருக்க மாட்டேன். பார், உன்னோட விருப்பத்தெல்லாம் இங்க யாரும் கேட்கல. நீ வைன் கூட தான் போய் ஸ்டே பண்ண போற. நாளைக்கு நைட் உனக்கு ஃப்ளைட்ல ஏறுற, கொரியா போய் இறங்குற. அதை விட்டுட்டு இங்க ஆர்கியூமெண்ட் ஏதாவது பண்ணிட்டு இருந்த பித்த பிள்ளைன்னு கூட பார்க்க மாட்டேன். உனக்கு இங்க இருக்க பிடிக்கலையா, எங்க கூட வாழ பிடிக்கலையா, தாராளமா வீட்டை விட்டு வெளியே போ. ஒத்த பைசா தரமாட்டேன். என் பிள்ளை செத்துட்டான்னு நினைச்சுக்கிறேன். எனக்கு மின்யான் மட்டும் போதும். அப்போ நான் உங்களுக்கு வேணாமா? நீ எனக்கு வேணாண்டா. கேக்குறியே, என்னைக்காச்சும் ஒரு நாள் அம்மா மாதிரி நடந்திருக்கிறாங்களன்னு. நீ என்னைக்காச்சும் ஒரு நாள் பெத்த பிள்ளை மாதிரி நடந்திருக்கியாடா? எங்களுக்கான ஏதாச்சும் ஒரு விஷயம், 15 வயசு ஆகுது, ஏதாவது ஒரு விஷயம் பண்ணிருப்பியா எங்களுக்காக? இதெல்லாம் விடு. உனக்கு அவ்வளோ ஃபீஸ் கட்டி அவ்வளோ பெரிய ஸ்கூல்ல படிக்க வச்சிருக்கோமே. ஒரு நீ எங்களுக்கு ஃபர்ஸ்ட் ரேங்க்ல எடுத்து கொடுக்க வேணாம்.
பாஸ் மார்க் எடுத்து கொடுத்துருக்கியா? அதை விடு, ஒரு நல்ல பேரு எதுவுமே கிடையாது. நீ எந்த தகுதியை வச்சுக்கிட்டு எங்ககிட்ட தகுதி இருக்கான்னு கேட்குற? இந்த அறைய 6 வயசுல அறைய ஆரம்பிச்சிருந்தானா பதத்துல இருந்திருப்ப. தோ நிக்கிறாளே, சொன்னியே இவளா ஒரு அம்மாவான்னு கேட்டியே, இந்த பைத்தியக்காரி அவதான். பாவுங்க, சின்ன பையன் வளர வளர திருந்துடுவான் அப்படின்னு சொல்லி சொல்லி உனக்கு ரொம்ப செல்லம் கொடுத்து ஃப்ரீடம் கொடுத்து வளர்த்துட்டா. ஆனா நீ என்ன பண்ண? அந்த ஃப்ரீடத்தை எப்படிலாம் மிஸ்யூஸ் பண்ண முடியுமோ அவ்வளவும் பண்ணி இப்படி வளர்ந்து நிக்கிற. இதெல்லாம் எங்களுக்கு தேவைதான்டா. இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசுன என்ன பாக்குற? என்னடா பாக்குற? பார், நீ நான் பேத்த பையன்தான், ஏன் பையன்தான். ஆனா ஒரு கட்டத்துல நீயா அவளான்னு வந்தா நான் என் பொண்டாட்டி பக்கம் தாண்டா நிற்பேன். புரிஞ்சுதா? ரூமுக்கு போ. ரூமுக்கு போன்னு சொன்னேன். அதுக்கு மேல ஆரோ எதுவும் பேசல. அவரு நேரா அவர் ரூமுக்கு போய் படுத்துட்டாரு. அவருக்கு ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கு. ஏன்னா சின்ன வயசுல இருந்து இப்போ வரைக்கும் ஜிமின் ஆரோ மேல கை வச்சதே இல்லை. அவ்வளவு ஏன் கோமா ஒரு பார்வை கூட பார்த்தது இல்லை. எப்போ பாரு டீனா தான் ஆரோ பிடிச்சி திட்டிகிட்டே இருப்பாங்க. இப்போ ஜிமின் அரைஞ்சது ஆரோவுக்கு ஏத்துக்கவே முடியல. அவருக்கு ஒரு மாதிரி ரொம்ப கஷ்டமா இருக்கு. அழுதுகிட்டே அவர் அப்படியே போய் படுத்திருப்பாரு. இங்க சேம் டீனாவும் அழுதுகிட்டு தான் நிக்கிறாங்க. இங்க மின்னியன் தான் இங்க நடந்ததை பார்த்து பயந்துருப்பாரு. ஜிமின் தான் கொஞ்ச நேரத்துல காம் ஆயிட்டு மின்னியன் கிட்ட போறாரு. மின்னியன், அப்பா மம்மியும் டேடியும் வந்துடுறோம். நீ இன்னைக்கு அண்ணா கூட தூங்க வேணாம், மம்மியும் டேடி கூட படுத்துக்கோ. ரூமுக்கு போ. சாப்பிட்டியா? சாப்பிட்டேன்ப்பா. நீ போய் ரூமுக்கு போ, டாடி மம்மியும் வந்துடுறோம் அப்படின்னு சொல்றாரு. மின்னியனும் நேராக அவங்க ரூமுக்கு போறாரு. ஓகேடா, இந்த பார்ட் நான் இங்கே என் பண்ணிக்கிறேன். இதுக்கப்புறம் என்னாச்சுங்கிறத நம்ம நெக்ஸ்ட் ஷோவில் இருந்து கண்டிப்பாக பண்ணலாம். அது வரைக்கும் ஹாப்பியாக இருங்க, ஹெல்த்தியாக இருங்க, சேஃபாக இருங்க. கீப் ஆன் ஸ்மைலிங். பாய் அமீஸ். அன்யோ.